I'm Mike Tolliver. About 1 million people live in Trichy, India, a major center of spiritual pilgrimage for Hindus. In our last episode, Hot News visited a small ICOC congregation in Trichy, where a great revival is taking place. In this Hot News Spotlight episode, we take a second look at the Trichy Church, meeting individual disciples who have stepped out on faith in amazing ways. என் பேர் அமுதா. நான் ட்ரிச்சி சர்ச்சில் இருக்கேன். நான் சர்ச் 5 வருஷம் ஆகுது. 2009 ஞானஸ்தானம் வாங்கினேன். நாங்கள் இந்து பேக்ரவுண்ட். எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அம்மா கதவை பூட்டிக்குவாங்க. நிறைய தடவை சாப்பாடு போடாமல் இருந்திருக்காங்க. நான் வெளியே இருந்திருக்கேன். ஆனாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் கடவுளை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் சர்ச்சுக்கு வந்துட்டே இருந்தேன். எங்கள் அப்பாவும் விடலை. என்னோடய பைபிள் கிழிச்சு போட்டாங்க. என் தம்பி என் தங்கச்சி யாருமே அதை விரும்பலை. எல்லாருமே என் கூட பேசாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கடவுள் தான் வேணும்னு சொல்லிட்டு நான் சர்ச்சுக்கு வந்துட்டே இருந்தேன். நான் ப்ரேயர் பண்ணேன் கடவுள்கிட்ட, கண்டிப்பாக இன்னைக்கு நான் வர்றது மூலமாக என் குடும்பமும் ரட்சிப்படையணும். எங்கள் அம்மாவுக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒவ்வொரு இயரும் என்னோடய கோலாக இருந்து அவங்க வரணும்னு சொல்லிட்டு. அவங்களும் சர்ச்சுக்கு வந்தாங்க. அவங்க மூலமாக நான் பைபிள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க எனக்கு ஒரு கடவுள் வாய்ப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கி கடவுள் மூலமாக நான், என்னுடைய அம்மா, என்னோட கணவர், நாங்கள் சர்ச்சில் இருக்கும்போது ஐ எம் வெரி ஹாப்பி. நாங்கள் கடவுளுக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். ஆமென். என்னோடய பேர் ராஜா. நான் திருச்சி சபையில் 2003 வருஷம் கமலா சகோதரியை திருமணம் செஞ்சேன். திருமணம் செஞ்ச ஒரு வருஷத்தில் பார்க்கையில் என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள். நான் தேவனை விட்டு விலகி மனைவிக்கும் துரோகம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்க்கையில் நிறைய குடிப்பழத்துக்கு அடிமையாகி குடிச்சிக்கிட்டு என் மனைவிக்கு விசுவாசம் இல்லாமல் நிறைய கடினப்பட்டு என்னோடய இருதயம் போயிருந்துச்சு. சபையையும் கடவுளையும் நான் மறுதளித்து வெளியில் போயிட்டேன். ஒம்பது வருடமாக என்னோடய திருமணத்தில் நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள் வந்தது. அதற்கு மத்தியில் நான் தேவன்கிட்ட பொறுமையாக ஜெபம் பண்ணி நம்பிக்கையாக காத்திருந்தேன். அதற்கப்புறம் தேவன் என்னோட கணவரை மாற்றுறதுக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க. என்னோட மனைவியோட ஜெபத்தினால தான் இந்த நடந்துச்சு. நான் எவ்வளோ பாவம் பண்ணிட்டு இருந்ததே அவங்களோட அந்த பொறுமையாக விசுவாசமாக இருந்தாங்க. அந்த விசுவாசனால தான் இன்றைக்கி நான் மறுபடியும் சபையில் உட்காந்துருக்கேன். நாங்கள் 3 பேரும் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்கள் அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களை ஹோப்பில் கொண்டு வந்து விட்டாங்க. இந்த டைமில் நான் ஹோப்புக்கு தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். பிகாஸ் அவங்க நல்ல எஜுகேஷன் கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் டிகிரி வாங்கிட்டோம். அங்கே இருந்ததுனால எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு சர்ச்சுக்கு போகிறதுக்கு. சர்ச்சுக்கு போனதுனால அங்கே ஜீசஸ் கிரைஸ்ட் பற்றி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் 3 பேர் ஒரு டிசாபிளாக இருக்கோம். 3 பேர் தனியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கடவுளுக்குள்ள சந்தோஷமாக இருக்கோம். ஆமென்.